ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் தினமொரு திருக்குறளில் குறள் எண் 297 பார்க்க போகிறோம். குறள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இந்த குறளோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்தலும் நல்லது ஆகும். இந்த குறளோட பொருள் புரியறதுக்காக ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ராமன் சோமன் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ஓரளவுக்கு படிச்சிருந்தாலுமே படித்த அளவுக்கு உத்தியோகம் எதுவும் கிடைக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. அதை வச்சுட்டு அவங்க குடும்பம் நடத்துகிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ராமன் தனக்கு வருமானம் கிடைக்கிறப்பெல்லாம் தன்னோட அதாவது போதுமான அளவு வருமானம் கிடைக்காத போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தன்னோட வீட்டில் மனைவி குழந்தைகிட்ட கோபத்தை காமிச்சிட்டு இருந்தார். வேறு எங்கே காமிக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே காமிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருந்தார். ஆனால் இந்த சோமனும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு தன்னோட அதுலேயும் மிச்சப்படுத்தி தன்னோட மனைவி குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தார். ஒரு நாள் 2 பேரும் அப்படியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, ராமன் சோமன் கிட்ட சொல்கிறாரு, சோமா, நமக்கு திடீரென ஒரு புதையல் கிடச்சுன்னா எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை இப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு, நம்மளுக்கு ஒரு புதையல் கிடச்சி பணம் கிடச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளோட வாழ்க்கையும் மாறும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போ சோமன் சொல்கிறாரு, புதையல் அது இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது, புதையல் கிடைச்சாலாம் நம்மளுக்கு அது தேவையில்லாது, நம்ம பாடுபட்டு சம்பாதிக்கிறது தான் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சோமன் சொல்கிறாரு. அதை கேட்டு ராமருக்கு அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு கஷ்டப்படுற டைமில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது கிடைச்சதை வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் வேலையோட நிமித்தம் காரணமாக அவங்க 2 பேரும் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வெளியே வேலைக்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பை வழியில் கிடக்குது. அதை ராமன் தான் பார்க்குறாரு. ராமன் கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த பைக்குள்ளே 50,000 ரூபா இருக்குது. அதை பார்த்தோன்னே ராமனுக்கு ஒரே சந்தோஷம். கடவுள் தான் நம்மளுக்காக நம்ம கஷ்டப்படுறோன்னு நினச்சிட்டு நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு சோமன் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சோமன் ஒத்துக்கவே இல்லை. இது வேறு யாரோடையோ பணம், யாரோ இதை தவற விட்டாங்க, இதை நம்ம கொண்டு போய் கிராம அதிகாரியிட நம்ம கொடுக்கலாம், கொடுத்துட்டு அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா யாரோடது இந்த பணமோ அவங்க உரியவரிடத்தை அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சோமன் சொல்கிறாங்க. உடனே ராமன் கேட்கவே இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம இவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம்ல புதையல் கிடைக்குமான்ட்டு, அதை பார்த்துட்டு தான் கடவுள் நமக்காக கொடுத்துருக்காரு, நீ என்ன நினச்சாலும் சரி நான் இதெல்லாம் தரமாட்டேன், இது பணம் வேறு யாரோடது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இப்போ எனக்கு கிடைச்சதுனால இது என்னோட பணம், நீயும் கூட இருக்கிறதுனால உனக்கு நான் பங்கு கொடுக்கணும், இந்த இதில் 25,000 ரூபா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவரோட பையில் திணிச்சு தாட்டி விட்றாரு. சோமனும் வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த ராமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு ஒரே சந்தோஷம், நம்மளுக்கு 25,000 ரூபா கிடச்சிருக்குல்ல, டெய்லி சாப்பிட்றக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு 25,000 ரூபா சும்மா கிடைக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட குழந்தை மனைவிகளெல்லாம் கூட்டிகிட்டு டவுனுக்கு போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு, வெளியே சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு பணத்தை ஃபுல்லாக செலவு பண்ணிடுறாரு. ஆனால் சோமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டில் வச்சுருக்காரு. வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவங்க ஆஸ் யூஷுவல் நார்மல் லைஃப் போயிட்டுருக்காங்க. ஒரு சில நாள் கழித்து சோமன் வராரு. வந்துட்டு, ராமா, எனக்கு வெளியூரில் வேலை கிடச்சிருக்கு, நான் பட்டணத்துக்கு போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் ராமனுக்கு ஒரே ஆச்சரியம். வெளியூரில் போய் வேலை செய்ய போறியா, எப்படி உனக்கு வேலை கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது சொல்கிற அப்படி சோமன், நீ அன்றைக்கி ஒரு பணம் 25,000 ரூபா நீ கொடுத்த தெரியுமா, ஒரு பணம் பையில் கண்டெடுத்ததா, அதை நான் பத்திரமா வச்சுருந்தேன், கூடவே நான் கொஞ்சம் சேகரித்து வச்சுருந்த பணம் ப்ளஸ் என்னோடய மனைவியோட நகைகள்லாம் வச்சு 25,000 எடுத்து கொண்டு போய் நான் கிராம அதிகாரியிடம் நடந்ததை சொல்லி நான் கொடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பணப்பத்தில், ஐயா திருப்பி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு நான் வேலை செஞ்சு எடுத்து எல்லாமே கொடுத்தேன். அவர் ரொம்ப பாராட்டினார்.
பாராட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் யாரோடதுன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம இதில் வந்து நம்ம ஊர்லேயே வந்து பெரிய காய்கறி வியாபாரியான நல்லசாமியோட பணம். அது தொலைஞ்சு போய் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கிராம அதிகாரி கூப்பிட்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. நல்லசாமி வந்து பார்த்தேன் அப்படின்னா அவருக்கு வந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் வந்து நல்லாவே தெரியும். அரசாங்க பொக்கிஷத்தில் வந்து ஒரு வேலை இருக்குதுன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கிராம அதிகாரி சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு, யாராவது நம்பிக்கையான ஆள் வந்து, ஏன்னா அது டெய்லி வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஆயிரக்கணக்கில் பணம் புழங்குற இடம், கணக்கு வழக்கு சரியாக பார்த்துட்டு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கிராம அதிகாரி கரெக்டாக கொண்டு போய் நான் கொடுத்த பணத்தை கொடுக்கவும் வந்து என்னோட வேலைக்கு வந்து அவர் சிபாரிசு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நேர்மையாக அவங்க வழியில் கிடந்த பணத்தை கூட கொண்டு வந்து உரியவர்கிட்ட ஒப்படைன்னு சொல்லிட்டாங்க. இது நல்ல நியாயமான விலையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, நேர்மையாக நடந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து அவர் வந்து எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தாரு, சிபாரிசு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து வேலையை வாங்கி கொடுத்தாரு. உடனே வந்து இவர் சொல்கிறாரு, அப்போ நீ மட்டும் என்னை விட்டுட்டு வேலைக்கு போக போறியா வெளியூருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படின்னு ராமன் வந்து பெருமூச்சு விட்டார். உடனே சோமன் வந்து, இல்லை இல்லை உன்னையும் கூட்டிகிட்டு தான் நான் போக போகிறேன், நல்லசாமியிடம் வந்து உன்னை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன், உன்னோட ஏழ்மையின் காரணமாக தான் நீ அந்த மாதிரி செஞ்சுட்ட, உனக்கு ஆசைப்பட்டு நீ வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதனால அவரோட வியாபாரத்தில் உன்னே வந்து சேர்த்துக்கிற மாதிரி கூட்டாளியாக சேர்த்து பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அவரும் வந்து அதற்கு சம்மதிச்சிட்டாரு. அதனால வந்து நம்ம 2 பேரும் தான் பட்டணத்துக்கு போய் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே இதை கேட்டு வந்து ராமனுக்கு வந்து ஒரே சந்தோஷம். 2 பேரும் பட்டணத்துக்கு கிளம்பி போகிறாங்க, நல்லபடியாக சம்பாதிக்கிறாங்க. அவங்க முன்னே இருந்ததை விட அவங்களோட குடும்ப சூழ்நிலை நல்லபடியாக வந்து மென்மேலும் வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொருளையுமே நம்மளோட சொந்த உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது என்றைக்குமே நிலைக்காது. நம்மளுக்கு என்னதான் வந்து கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் என்ன ஒரு சூழ்நிலை, முடியாத சூழ்நிலையுமே நம்ம நேர்மையாக நடந்துட்டோம் அப்படின்னா அந்த நேர்மைக்கான பலன், நல்ல பலன் நமக்கு என்றைக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட பொருள். இதைத்தான் வந்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த குறள் மற்றும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.